ஆண்டவர் நல்லவர். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது வேதத்திலே எழுதப்பட்ட நிறைய சம்பவங்களை வாசிக்கும் போது ஒன்று மாத்திரம் புரிகிறது. இயேசு கிறிஸ்துவால, நாம் ஆராதிக்கிற தேவனால அற்புதம் திரளாய் நடந்திருக்கிறது. வேதத்துல அற்புதம் என்கிற பகுதியும் மற்ற பகுதியும் தனித்தனியா பிரிப்புமே, ஆனால் அதிகமான பகுதி அற்புதத்தின் பகுதியாக தான் இருக்கும். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்ய திராணி உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. ஒவ்வொரு நாளும் விசுவாசிங்க. கொஞ்ச நாளாக ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறார் என்றால் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் என்னோடு கூட நீங்களும் கர்த்தருக்குள்ளாய் வளரணும் என்கிற பாரத்தோடு மட்டுமே நான் இதை சொல்லுகிறேன். எப்போது உணருங்க, கர்த்தரினோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போது உணருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நாம எப்போது என்ன உணர்கிறோம் அப்படின்னா, கவலைகளை உணர்கிறோம், கஷ்டத்தை உணர்கிறோம், வருத்தங்களை உணர்கிறோம், இழப்புகளை உணர்கிறோம், இல்லாமையை உணர்கிறோம், வருத்தங்கள் அவமானங்களை உணர்கிறோம். இப்படி நிறைய காரியத்தை உணர்கிறோம். நான் சொல்லுகிறேன், தலை நிமிர பண்ணுகிறவர் உங்களோடு இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துலையும் ரொம்ப சீரியஸா இருக்காதுங்க, டென்ஷனா இருக்காதுங்க, மன அழுத்தமா இருக்காதுங்க. மனவளனோடு இருக்கிறேங்கிற ஒரே ஒரு உணர்வு எப்போதும் உங்களுக்குள் இருப்பதாக. ஹல்லேலூயா. வீட்டுல ஒரே கவலையா, வேலை செய்கிற இடத்துல ஒரே டென்ஷனா, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஒரே டென்ஷன், ஒரே வருத்தம், ஒரே கவலை. வயசு என்ன ஆச்சுன்னா வயசு சின்ன வயசு தான். இந்த வயசுலே உங்களுக்கு இவ்வளோ கவலை, இவ்வளோ வருத்தம், இவ்வளோ மன உளைச்சல், வாழ்க்கையே வெறுத்தவர்களாக இப்படி எல்லாம் இருக்கிறீங்க. காரணம், நீங்க தேவனை காட்டிலும் துக்கங்களை ரொம்ப யோசிக்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள். அந்த துக்கத்திற்கு முன்பதாக கர்த்தரை நினைக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. மனுஷன் எதை வைத்து சந்தோஷப்படுகிறான் அப்படின்னா, அந்த உலகத்துல தனக்கு பிடிச்ச காரியம் தன்னிடத்துல இருக்கும்போது அதை வைத்து ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆமென். ஆமா. இப்ப மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் எதை நினைத்து சந்தோஷப்பட்டு இருப்பார்னா, ஈரோடுல நல்லா ஜெயிச்சிட்டோம், அல்லேலூயா, அதை வச்சு அந்த வெற்றியை வைத்து ரொம்ப சந்தோஷமா இருப்பார். அப்ப வரக்கூடிய 2026லயே நமக்கு ஒரு வெற்றி இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அதே டைம்ல ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட அவருக்கு அந்த சந்தோஷம் வராது. வெற்றி அவருக்கு பெருசா இருக்கு. சிலருக்கு கடன்ல இருப்பாங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன், ஆனா அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கூட இருந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய விடுதலையாக உணர்வாங்க. நான் சொல்லுகிறேன், பணத்தை காட்டிலும், பதவியை காட்டிலும், வெற்றிகளை காட்டிலும், உயர்வை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா. துக்கமான சூழ்நிலை பார்க்கும்போது திரும்பி பாருங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? துக்கத்தை பார்க்கும்போது, வருத்தத்தை பார்க்கும்போது, அவமானத்தை பார்க்கும்போது பக்கத்துல ஒருவர் இருக்கிறார் என்கிற உணர்வோடு, விசுவாச பார்வையோடு பாருங்க, ஆண்டவரே நீங்க என்னோடு இருக்கிறீங்க. எத்தனை பேரால உணர முடியும்? நீங்க தனித்து விடப்படல, திக்கற்றவர்களாக விடேன் என்று கர்த்தர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். நீ திக்கற்றவள் இல்ல, நீ அனாதை இல்ல. ஹல்லேலூயா. உறவுகளற்றவர்கள் கிடையாது. நீங்க உங்களை ஒரு இடத்துலையும் ஒரு நாளும் திக்கற்றவர்களாக கர்த்தர் விடவே மாட்டார். நம்பணும், உணரணும் ஒவ்வொரு நிமிஷமும். அப்படி உணர்ந்துட்டீங்கன்னா எப்போதும் ஒலிம்பிக்ல நாம தான் கோல்டு மெடல் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருதயத்தில் அப்படியே சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்குகிறதை காட்டிலும் அதை விட 1000 மடங்கு என் இயேசுவோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. வெற்றி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் கர்த்தரோ என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் இருக்கிறார். உணர்வு இல்லாம இருக்காதுங்க, உணர்வாயிருங்க. ஏதாகிலும் செய்வார், எப்படியாகிலும் நடத்துவார், ஏதாகிலும் செய்வார்.
சிங்க கெபிக்குள்ளாய் தள்ளப்பட்ட போதும் தனக்கு முன்பதாக சிங்கம் இருக்கிறத பார்க்கல, தன்னோடு இருக்கிற இயேசுவை பார்த்தாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன் இருக்கிற பிரச்சனையை பார்க்காதுங்க, உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் வல்லவர். அவர் அந்த வடிவத்துல நீங்க பாருங்க, அந்த மகிமை பொருந்தினவராக நீங்க பாருங்க. நிறைய பேருக்கு பார்க்க தெரியல. ஒவ்வொரு ஆளும் தாய்த்து கட்டிட்டு ஏதோ ஒரு சக்தி என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சிலர் கையில கயிறை கட்டிட்டு ஏதோ ஒரு வல்லமை தன்னோடு கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். வீட்டுல தகுடு, பிசினஸ்ல தொழில் வியாபாரத்துல தகுடு, ஏதோ ஒரு வல்லமை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. சில ஆட்கள் வெளியே போய் சில கத்தியை கொண்டு போறாங்க, காத்து கருப்பு அண்டாது. ஒரு ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு. நான் சொல்லுகிறேன், இயேசுவே என் பாதுகாவலர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் பலம். அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். நிறைய பேருடைய உணர்வே தப்பு தப்பா இருக்கிறதுனாலதான் நிறைய முகங்கள் வெட்கப்பட்ட முகமாய், தோல்வியை தழுவின முகமாய், இழப்புகளை சந்தித்த முகம் போல நிறைய பேருடைய முகங்கள் இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. உங்க முகம் எப்போதுமே பிரகாசமா இருக்கணும். சந்தோஷத்துல, வெற்றியில. நமக்கு சந்தோஷமா வாழ தெரியல. கவலைப்படுகிறதுனால யார் ஒரு மலத்தை கூட்ட முடியும்? இல்லை யார் குறைக்க முடியும்? கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனா தேவனால் எல்லாம் முடியும். ஸோ இதை தான் ரொம்ப நாள் ஆண்டவர் என்னோடு கூட சமீபமா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பேசிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளை எங்கேயோ அவர் பார்த்துருக்கிறார், அப்படிதானே? எங்கேயோ நம்ம முகத்தை ஆண்டவர் நோட் பண்ணியிருக்காரு. ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறான் அப்படின்ட்டு ஆண்டவர் புரிய வைக்கிறார். நான் சொல்லுகிற இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பேரோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களை எங்கேயோ அப்பா பார்த்துருக்கிறார். அழுமுஞ்சியோட நீங்க போனீங்களாம சந்தைக்கு, வேலைக்கு, காலேஜுக்கு, அங்க பார்த்துருக்கிறார். பஸ்ல போச்சுல, ட்ரெயின்ல போச்சுல, ஆண்டவர் உங்களை நோட் பண்ணிருக்கிறார். என் மக இவ்வளோ ஃபீல் பண்ணி போறா, நீ ஆண்டவர் எங்கேயோ பார்த்துருக்கிறாரு, அதனாலதானே பேசுறாரு. அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஆண்டவர் பார்த்திருக்கிறார். துக்க முகமா பார்த்திருக்கிறார், வருத்தத்துல பார்த்திருக்கிறார், சங்கடத்துல பார்த்திருக்கிறார். ஆகையினால்தான் கர்த்தர் பேசுகிறார். மனம் திரும்பவும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.